முதல்ல தமிழன் பிரசன்னா கிட்டே தொடங்குறேன். கருத்து சொல்றதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் ஆளுநருடைய கருத்தை சட்டமன்றம் நீக்குவதற்கான காரணம் என்ன? இது அரசியலாக்கக்கூடிய முயற்சியா இல்லை அரசியலமைப்பை காக்கக்கூடிய நடவடிக்கையா? முழுக்க முழுக்க அரசியலமைப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு என்று சொன்னால் லா இஸ் சுப்ரீமசி. அரசியலமைப்பு சட்டம் எப்படியெல்லாம் வடிவமைத்து இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் செயல்பட முடியும். இந்த ஆளுநருக்கு எத்தனை முறை சொன்னாலும் குறைந்தபட்ச உணர்வு கூட வரமாட்டேங்குது. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் நீங்கள் கோவிச்சுக்குவீங்க. அவர் குறைந்தபட்ச அறிவு தெளிவு கூட இல்லாமல் அவர் எப்படி ஐபிஎஸ் ஆனார், எப்படி ஆளுநர் மாளிகையில் உட்காந்துட்டு இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம், புரிதல் இல்லாமல் இருக்காரு அப்படின்ற உங்கள் பார்வையை சொல்லுங்க. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ தேவப்பிரியன்ட்ட ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிருது, பிரசன்னா கிட்ட நீங்கள் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிருது. அப்போ புரியிறப்ப சொல்லலாம். உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு யூ டோன்ட் ஹவ் எனி டிக்டேட்டர்ஷிப் பவர், அந்த சட்டமன்றம் தான் எல்லாம், உன் எத்தனை தடவை உன்னைய சொல்றது, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. நான் சொல்லலை, ஆளுநரை பார்த்து கேட்குறாரு. அப்படி கேட்குறப்ப இல்லாத அதிகாரத்தில் என்னுடைய கருத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது இல்லாத ஒரு விஷயத்த அவையினுடைய மாண்பை கெடுக்கிற வகையில் கொண்டு போய் நீ டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? எதுக்கு ஃபினான்ஸ் பில் அனுப்புகிறோம்? இந்த பில்லை அனுப்புகிறப்ப there is no discussion. நீங்கள் முறைப்படி ஒரு இட்ஸ் அ ப்ரொசீஜர் சார். நான் இந்த வழக்கறிஞராக சொல்கிறேன். ஒரு தபால் பெட்டி தான் ஆளுநர் மாளிகை என்பது. ஒரு தபால் பெட்டி அவர்கிட்ட போடணும். அவர் யோசிக்கலாம் இதில் என்னெல்லாம் பண்ணலாம். ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சாதாரண மசோதாக்களுக்கும் மணி பில்லுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சாதாரண மசோதாக்களை அவர் கருத்து கேட்கலாம், அல்லது நிராகரிக்கலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். ஆனால் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் he don't have any opinion, he don't have any right because the constitution says that. அப்படி இருக்கிறப்ப அரசியலமைப்பு சட்டத்தை வரைமுறை மீறி என் கருத்தை நீ டிஸ்கஸ் பண்ணுன்னு அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தையும் கொச்சைப்படுத்துவது போல, தனக்கு கொம்பு இருப்பது போல செயல்படுறதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆக இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவா, நீங்க வேறு எந்த இடத்துல போயிருந்தாலும் இவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உன்னை ஏன் நான் கன்சிடர் பண்ணணும், நான் உனக்கு அனுப்புனேன், யூ ஆர் அ போஸ்ட் பாக்ஸ், நீ எனக்கு திரும்ப அனுப்பணும், நான் பாஸ் பண்ணிட்டு போறேன், அவ்வளவுதான். இதுல இந்த நிதி மசோதா அப்படிங்கிறது கன்சாலிடேட் ஃபண்ட்ல தமிழ்நாட்டினுடைய சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வராங்க சார். அந்த பல்கலைக்கழகம் கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்பது உலகத்துக்கே சித்த மருத்துவத்தினுடைய அடையாளமாக இருப்பது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தேவைப்படுது. அப்படி மத்திய அரசினுடைய நிதியை நாடாமல் மாநில அரசின் நிதியில் கல்வி வளர்ச்சி, அங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆளுநருக்குள்ள பாங்கா இதானலாம் நான் பார்க்கல. மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சியை சாதாரண சாமானிய மக்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பல்கலைக்கழகத்தை தடுத்து நிறுத்துகிற ஆர்எஸ்எஸ் அயோக்கியத்தனத்திற்கு இவர் துணை போகிறார். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த சித்த மருத்துவம்ங்கிறது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய, இந்த உலகத்திற்கே சித்த மருத்துவத்திற்கு எடுத்து சொன்ன அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிற அந்த பேர்ல தமிழ்நாட்டில் முதலில் ஒரு மருத்துவமனையை கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய ஆட்சி காலத்தின் நீட்சியாக ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வரணுங்கிறப்ப அதை தடுத்து நிறுத்தி சாமானிய ஏழை எளிய மக்கள் படிக்க விடாமல் தடுப்பதற்கான இந்த சூழ்ச்சி தான் இது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அப்ராப்ரியேட் கன்சிடரேஷன் அப்படின்ற வார்த்தையை நீக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுது? கடந்த காலங்களில் ஆளுநர் உரையில் எழுந்த சர்ச்சைக்கு பிறகு அவருடைய உரையிலும் பல அம்சங்கள் நீக்கப்பட்டது. இந்த நீக்கத்தை திமுக அரசு தன்னுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறதா? சார், நான் அந்த அப்ராப்ரியேட் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல, முதல்ல அந்த பில்லில் வெதர் ஐ ஹாவ் அ ரைட் டு கமெண்ட் ஆர் நாட், யூ ஆர் மியர் அ ரெக்கமெண்டேஷன் பாக்ஸ். கான்ஸ்டிடியூஷன் சேஸ் நீங்கள் 207 எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது 199 எடுத்துக்கிட்டாலும் சரி, 197 எடுத்துக்கிட்டாலும் சரி, இட் இஸ் சேஸ் வெரி கிளியர்லி தட் மே பி அ ரெக்கமெண்டேஷன். பரிந்துரை தான் பண்ண முடியும், யூ கான்ட் டிக்டேட். கன்சிடர் மை அப்ராப்ரியேட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ரெக்கமெண்டேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்ப கன்சிடர் அப்படிங்கிற இடத்துல நீங்க கொண்டு வர்றப்ப நீங்க ரெக்கமெண்டேஷன் என்பது வேறு, அப்ராப்ரியேட் அப்படிங்கிறது வேறு. அந்த இடத்துல ஒரு வார்த்தை தான் சட்டமன்றத்தினுடைய மாண்பையும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உரிமையிலும் கை வைக்கிற செயலை அவர் பண்றார்.
முதல்ல ஏன் ஆளுநருடைய உரையிலிருந்து மரபு அப்படிங்கிறது தான் சார் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தயார் செய்த உரையில் அவர் சமூக நீதியை விட்டுறாரு, தந்தை பெரியாரை விட்டுறாரு, அம்பேத்கரை விட்டுறாரு, சோஷியல் ஜஸ்டிஸை விட்டுறாரு, இந்த சமத்துவத்தை விட்டுறாரு. இதெல்லாம் யார் சார் விடுவா? இதெல்லாம் யார் விடுவா? அவங்களுடைய நோக்கம் என்ன? மாளிகையில் உட்காந்துக்கிட்டு புதிதாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்றாரு, நான் ஒரு பில்லை நிப்பாட்டி வச்சுட்டாலே அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கு சமம்னு. உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சா இல்லையா? இப்படி எத்தனை முறை சூடு போட்டாலும் அந்த பூனைக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, எத்தனை முறை சூடு போட்டாலும் பூனை திருட்டு பாலை குடிக்க ஓடிக்கிட்டே இருக்குன்னு, எத்தனை முறை சொன்னாலும் தனக்கு இல்லாத அறிவுகளை பயன்படுத்தி தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு சட்டமன்றத்தை சுரண்ட எத்தனைத்தால் இப்படிப்பட்ட விளைவுகளைத்தான் தேடி கண்டுபிடிக்க வரும். முதல் சுற்று கருத்தாளர் ராஜகோபால் எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் இந்த கருத்தை தெரிவிக்கிறார்? சர்ச்சையாக்க வேண்டும் அப்படின்றது நோக்கமா, இல்லை தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீட்டிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதை செய்கிறாரா? இது ஒரு முக்கியமான விவாதம். அரசியலமைப்பு சட்டத்தை நாம் அடிப்படையாக வைத்து நாம் செய்ய வேண்டிய விவாதம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆளுநருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகவே நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆளுநருக்காக பேசுகின்றேன் என்ற அந்த ஒரு பிம்பம் அல்லது அந்த ஒரு தோற்றம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்வது சட்டத்தின் அடிப்படையில் கூறும் சில கருத்துக்கள். இதை கேட்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னதாக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு கருத்தை சொல்றார். ஆளுநர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தினால் பாஜக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்கள் பாஜகவை டிஸ்டன்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் தலைவர் பார்த்து கொண்டிருக்காது, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஆளுநருடைய ப்ரொடெக்டரே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது அவர் மீது நீங்கள் சேரை தூற்றி நீங்கள் வீசினால் பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்காது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி தலைவரின் கருத்தாகும். இப்பொழுது நம்ம பேசுகிறது சட்டத்தின் அடிப்படையில் ஆளுநர் ஒன்று செஞ்சுருக்காரு. நான் முதல்லயே சொல்கிறது விரும்புகிறதுனா, ஆளுநர்ன்றது டாக்டர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணும்பொழுது அவர் சொன்னது, த கவர்னர் ஷல் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் டு என்ஷோர் ஹார்மனி இன் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட். அதாவது நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்பட வேண்டும் என்றால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதில் ஆளுநர் ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன கருத்து. ரெண்டாவது, டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, த கவர்னர் ஷல் ஆக்ட் அஸ் அ ஃபிலாசபர், a guide and a friend and a guide of the government அப்படின்னாரு. அதாவது எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு ஆளுநர் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கணும், ஒரு ஃபிலாசபராகவும் இருக்கணும், கைடாகவும் இருக்கணும். கைடுனா என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க. தெரிவிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். அந்த முடிவின் அடிப்படையில் தான் ஆளுநர் செயல்பட்டு ஆக வேண்டும்.